Hi friends, Assalamu alaikum, welcome to Bana's Lifestyle. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி குனாஃபா ரெசிபி. இது ஒரு டர்க்கிஷ் டெசர்ட்டாக மோஸ்ட் ஆஃப் தி கல்ஃப் கண்ட்ரீஸில் இது இருக்கும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி செஞ்சது க்ரீம் சீஸ் குனாஃபா. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது, பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஏயில் இந்த குனாஃபா டோ விற்கும். ஸோ இதை நம்ம வாங்கி கூட செஞ்சுக்கலாம். இது தான் ரொம்ப ஆத்தென்டிக்கான டிஷ்ஷு. இதை யூஸ் பண்ணி செஞ்சால் தான். பட் நம்ம மெல்லிசான சேமியாவும் செஞ்சுக்கலாம். அதை லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்துட்டு அதை வச்சு செய்யலாம். ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மெல்லிசான சேமியா தான், அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இது அப்படி தான் இருக்கும். இது நல்லா அப்படியே கெட்டியாக இதாக இருந்துச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி விட்டுட்டு 100 கிராம் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மெல்டட் பட்டர் தான் ஆட் பண்ணேன். நெய் இல்லைன்னா மெல்டட் பட்டர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுற வேண்டியதுதான். பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா லைட்டாக பிசைஞ்சிக்க வேண்டியதான். இதை லைட்டாக பண்ணணும், ரொம்ப பிசைஞ்சு பண்ணிடக்கூடாது. லைட்டாக உதிரியாக இருக்கிறப்பல தான் பண்ணணும். ஸோ நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அந்த பேனில் நம்ம லைட்டாக நெய் தடவிட்டு இதை மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். கேக் பேன் இருக்கும்ல, ஸோ அதில் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பிஸா பேன் இருந்தாலும் அதில் நீங்கள் பண்ணலாம். என்கிட்ட கேக் பேன் இருந்துச்சு, ஸோ அதனால் இதை வச்சு தான் பண்ணுறேன் நான். கீழே நெய் தடவிட்டு இல்லை பட்டர் ஏதாச்சும் ஒன்று தடவிட்டு இதை அப்படியே வச்சு செட் பண்ணிட வேண்டியது தான். நம்ம கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும், ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ரொம்ப அழுத்திட வேண்டாம், நார்மலாக செட் ஆகிற மாதிரி பண்ணிவிடுங்க. கீழே எந்த எதுவும் அந்த ஹோல் எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக செட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம மொசரல்லா சீஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் மொசரல்லா சீஸ் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் க்ரீம் சீஸ் 200 கிராம் இந்த பாக்ஸை. இதில் நான் 150 கிராம் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஃபுல்லாக பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஃபோக் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா நார்மலான ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் பீட்டர் வச்சு பண்ணிடவே கூடாது, சும்மா கையால் தான் பண்ணிடணும். நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த க்ரீமை போட்டுடணும். இந்த க்ரீம் ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். வித்தின் 30 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் கெஸ்ட்டு எமர்ஜென்சியாக வராங்கன்னா நம்ம கண்டிப்பாக இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியஸ்ட் ரெசிபி இது. ஃபுல்லாக நம்ம செட் பண்ணி வச்சிடணும். செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம வச்சுருந்த அந்த குனாஃபா இது சேமியா மாதிரி இருந்துச்சுல்ல, அதில் நான் லைட்டாக கலர் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், பட் வேணாதவங்க விட்டுடலாம். பட் எனக்கு கலர் வேணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஸோ அதனால் போட்டிருந்தேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கோவிலை இல்லை ஏதாச்சும் பிளேட்டை வச்சு ஃப்ளாட்டான பிளேட்டை வச்சு லைட்டாக அமுத்தி விடணும். நான் இப்போ கோவிலை எடுத்துருந்தேன்ல, அதை வச்சு பண்ணணும். பட் நான் அந்த ஃபுட்டேஜ் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக தான் பண்ணணும். அண்ட் ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காண்டி 2 கிளாஸ் தண்ணியில் நமக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவு போட்டுடலாம். நான் ஒரு 7 ஸ்பூன் போட்டுட்டு ப்ளஸ் 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இனிப்பு நிறையா வேணும்னா கண்டிப்பாக நிறையா போட்டுக்கலாம். ஓடிஜியில் நான் 150 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் பிஃபோர் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன்.
ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வச்சிடணும். 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடணும். இது ஆக்சுவலாக இது நான் முடிஞ்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. ஏன்னா வச்ச ஃபுட்டேஜ் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. 10 மினிட்ஸ் அவனில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குனாஃபாவை 20 மினிட்ஸ் வச்சிடணும். 20 மினிட்ஸ் கழித்து உடனே எடுத்துடுங்க. மேலே லைட்டாக பட்டர் தடவிட்டு வைக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி தான் அழகாக இதாக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி நம்ம சுகர் சிரப்பை ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ உங்களுக்கு சுகர் வேணுமோ சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சிரப் ஊற்றிக்கலாம். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஈஸியாக எடுக்க வந்துடும் நமக்கு. ஏன்னா நம்ம பட்டர் போட்டு தானே இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஈஸியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் இருக்குல்ல, சுகர் சிரப் வந்து நல்லா சுட சுட இருக்கணும். சுட சுட ஊற்றிடணும். அப்போ தான் வந்து அது நல்லா அப்சர்வ் ஆகும். மேலே பிஸ்தா பவுடரை மட்டும் டெக்கர் பண்ணிவிட்டு அதை அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக நல்ல சூப்பராக இதாக இருக்கும். இது நல்ல ஒரு ரிச்சான ஃபுட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். அந்தளவுக்கு நல்ல ஒரு டெசர்ட் இது. இங்கே எல்லா ஷாப்லேயுமே இருக்கும். இதை நாங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த டெசர்ட் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸியாக செஞ்சிடலாம். வித்தின் 30 மினிட்ஸில் செஞ்சிடலாம். நம்ம செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும். அதை பேக் பண்ணி முடிக்கிறதுக்கு தான் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இதே மாதிரி தோசை தவாவில் பண்ணலாம். தோசை தவாவில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சேம் இதே ப்ரொசீஜர் மாதிரி லேயர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேம், நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் 5 to 6 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அதை அப்படியே வந்து இன்னொரு பேனில் ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ஃப்ளிப் பண்ணி அந்த பேனை ஸ்டவ்வில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில். அது ஒரு 5 to 6 மினிட்ஸ் வச்சுட்டா போதும், ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுகர் சிரப் போட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் ஸ்டவ்லேயும் பண்ணலாம், அவன்லேயும் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த டர்க்கிஷ் டெசர்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 30 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.